தோசை மாவு கூட இந்த வெள்ளை தோசை மாவோ இல்லைன்னா வெள்ளை அரிசி இது பண்ணாம ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா தோசையிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டி. மாப்பிள்ளை சம்பா குதிரைவாளி சொல்லுவாங்களே, ரெண்டு ஸ்பூன் தான் சாப்பிடுவோம். மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது. லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து. அது அந்த லைகோபீன் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு, மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு, மாதுளம் பழத்தினுடைய கருஞ்சிவப்புல இருக்கு. அந்த லைகோபீனை தனியா பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்கிறாங்க. ஆண்களுக்கான புரோஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்கிறது நண்பர்களே. மாப்பிள்ளை சம்பாவுடைய சிவப்பரிசி. நீங்க நிறைய பேர் சக்கரை வியாதிக்காக மாப்பிள்ளை சம்பா வாங்குறாங்க. சக்கரை வியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்தை நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது? மாப்பிள்ளை சம்பால புட்டு செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கு, மாப்பிள்ளை சம்பால இட்லி தோசை செஞ்சா சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையா இருக்கு, சுட சுட சாப்பிடும் போது அவ்வளவு மென்மையா இருக்கு. அப்ப சுவையும் நலமா இருக்கு, மருத்துவ குணமும் நலமா இருக்கு. அப்ப தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாமா? எப்படி ஏனோ இயற்கை முறையில் விளைந்த அட்லீஸ்ட் ஒரு முதல்ல ஒரு 2-3 அரிசி. இந்த ஊருக்கே பிரபலமான காட்டு யானை ஒளிந்து கொள்ளும், அவ்வளவு உயரமா கதிர் வருங்கிறாங்க. அவ்வளவு மிகச்சிறப்பான காட்டு யானமோ கருங்குருவையோ பூங்காரோ குள்ளக்காரோ மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி இவற்றை நாம பிடிஎஸ்ல கொடுங்க. நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள். சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க. அத்தனை புற்றுநோயாளிகளும் இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. ஆங்கிலத்தில் இந்த